என்னுடைய மனம் நிறைந்த மன்னிப்புகளை கோரிக்கொள்கிறேன். உண்மையில என்னடா காலிலே விழுந்து விட்டானடா, படுத்தே விட்டானடா அப்படின்னு வந்து நினைப்பாங்க. நானே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தவறு செய்யாத மனிதன் இல்லை, தவறை திருத்திக்காதவன் மனுஷனே இல்லை. தவறுன்னு தெரிஞ்சா நம்ம போனோம், அதில் அவர் செஞ்ச தவறு இவர் செஞ்ச தவறு இதெல்லாம் நான் பேசல. ஒரு தவறு நடந்து விட்டது, அந்த தவறை எப்படி சரி செய்யணும்னு தான் பார்க்கணுமே தவிர பகைமையை வளர்த்து கொண்டே போனா அது தவறாகத்தான் முடியும். இந்த 16 நாட்கள் சிறைவாசம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அங்க நான் செய்த தியானமும் நான் படித்த 6 புத்தகங்களும் என் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது. அதனால பகைமை என்னைக்குமே வேண்டாம். நான் அங்க கத்துக்கிட்டது, இங்க வந்து எனக்கு யாரெல்லாம் பகைமைகளா இருக்காங்களோ எல்லாருடையும் நட்பு பாராட்டணும்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை தான் நாம இனி தொடர்ந்து செய்ய போறோம். இதுல நான் வந்து மனப்பூர்வமா அவருடைய சகோதரர் ஆட்லின் பால் நெல்சன் அவர்களுடைய ஃபேமிலிக்கு மனப்பூர்வம் மன்னிப்பை கேட்டுக்கிறேன்.